அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மருள் செம்மை வைத்த சிறு திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தரு செய்த நால்வல் போற்றாளியம் உயிர் துணையே. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர் சோங்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஓடிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சிவசிவ சிவசிவ சிவசிவ. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே சொக்கநாத வெண்பா படிச்சிடலாம், மன்னிக்கணும். உனக்கு பணி செய்ய குன்றனை நாடும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மணக்கவளை நீக்குகின்ற தென்மதுரை நின் மலனே எவ்வுலகம் வாக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் நினைக்கணும். அடியார்கள் திருவடி வணக்கம் சாமி. அனைத்து திருவடிகளை உங்க எல்லாரையும் பார்த்த ஆனந்த அனுபவம் எனக்கு என்னை விட்டு நீங்கல. தொடங்குறதே மறந்து போயிட்டேன். மீனாட்சி திருவருளால் ஆலவாய் சொக்கநாதர், அங்கேற்கண்ணி மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவள்ளும் நிலைக்க இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்கடத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்ற அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் தன்னிமேல் சூட்டி வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். போற்றி திரு அகவல். போற்றி திரு அகவல் என்பது இறைவனுடைய மிகச்சிறந்த அந்த நிலைகளை எல்லாம் போற்றி செய்வதாக அமைகின்றது. இறைவனை நாம் ஏன் போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவியே. இந்த பிறவி எடுத்ததற்கான பெரும் நோக்கமே இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான் அப்படிங்கிற அந்த செய்தியை அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை போற்றி செய்து அவன் திருவடியிலே என்றும் மாறாத இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி. ஆனா நமக்கு மாயை என்பது எதை காட்டுது அப்படின்னா, அது தேவையில்லை, இதுதான் தேவை. மாயையினுடைய முக்கிய குறிப்பு என்னன்னா, மாயை என்ன பண்ணும் அப்படின்னா, மாயை இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும், தேவையில்லாதது அதுதான் பெருந்துணையா காட்டும், துணை அது ஒண்ணு தேவையில்லைன்னு காட்டும். இது மாதிரி மாயை என்பது எதை காட்டுதுன்னா, தேவையற்றது தேவையானதாகவும் தேவையானது தேவையற்றதாகவும் காட்டுகின்ற அந்த மறைப்பு சக்தியைத்தான் நம்ம மாயைன்னு சொல்றோம். அதனால இறைவன் என்ன பண்றார், தன்னை மறைத்து இந்த உலகம்தான் பெருசு அப்படிங்கிற நிலைப்பாடுகளை நமக்கு தருவதனால நம்ம என்ன நினைக்கிறோம், போற்றி தானே, அது பண்ணா பண்ணுவோம், அது ஒன்றும் நம்ம வாழ்க்கைக்கு பெருசா தேவைப்படாது, நம்ம மற்றைய உலகவியல் பொருளை தீட்டுவதுதான் நமக்கு முக்கியமான பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை காண்பிக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா,
பெரிய பெரிய நம்ம வெயில் காலங்கள்ல காணல் நீர்னு சொல்லுவாங்க. காணல் நீர் பாத்தீங்கன்னா தண்ணி எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரி தெரியும். தாகத்துக்காக நம்ம அதை ஓடுவோம். ஆனா ஓடி பக்கத்துல போய் பார்த்தா என்ன ஆகும்? அந்த காணல் நீர் அங்க இருக்காது. பார்ப்பதற்கு நீர் இருப்பது போல தோற்றம் செய்யும், ஆனா போய் பார்த்தா நீர் இருக்காது. அது மாதிரியான ஒரு வாழ்வு தான் நம்ம வாழ்க்கை. இந்த உலகவியல் உங்க முகம் அவருக்கு தெரியும் ஸ்ரீயம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? இப்ப இந்த உலக பொருளோடு நம்ம உலக பொருள் எல்லாம் அப்படிதான் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். உலக பொருள் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி. நாம எவ்வளவு துரத்தி போனாலும் அந்த நீரால நமக்கு ஒரு நாளும் தாகம் தீர்க்கப்படாது. காணல் நீரால ஒரு நாள் அது மாதிரி நம்முடைய உலகவியல் வாழ்வுல நமக்கு ஒருபோதும் என்ன கிடைக்காது? நீர் தாகம் தீராது. அது மாதிரி இந்த உலகவியல் வாழ்வினால நமக்கு ஒரு நாளும் நம்முடைய இன்பங்களும் நமக்கு நிகழாது அப்படிங்கிற ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறது தான் சிவபூசை. இந்த சிவபூசையில இந்த உலகவியல் வாழ்க்கையை விடணும்னு நம்ம சொல்லல. உலகவியல் வாழ்க்கையோட இருந்து கொண்டே உலகவியல் கடமைகளை செய்து கொண்டே இறைவனுடைய திருவடி பேரு தான் பிரதானம் என்ற நிலைப்பாடை நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் நமக்கு இப்ப வேணும். அடியன் பேச தெளிவா கேக்குதுங்களா? எனக்கு நான் பேச கேக்குதுங்கய்யா நல்லா கேக்குதுங்க. நல்லதுங்க சாமி. ஏன்னா கொஞ்சம் அடியனுக்கு 2 நாள் டிராவல்ல கொஞ்சம் திடீர்னு இந்த கிளைமேட்னால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னால இது பண்ண முடியல. அதனால அடியார்களுக்கு தெளிவா கேக்குதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்க. அடியன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வராம அப்படிதான் பேசிட்டு இருக்கு. இதனால மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்தது, மதுரை எம்பதியில உங்களை எல்லாத்தையும் பார்த்தது, அந்த மகிழ்ச்சி அடியனுக்கு இன்னும் நிறையவே இருக்கு. அப்போ நாம இந்த உலகவியல்ல தேடுகின்ற ஒவ்வொரு பொருளும் காணல் நீர் தான். காணல் நீராகத்தான் இந்த உலகம். நம்ம காணல் நீர்னா எப்படின்னா நீர் மாதிரி தோற்றம் காட்டும். அந்த நீர்னால என்னைக்கு என்ன ஆகாது? தாகம் தீர்க்கப்படாது. அது மாதிரி இந்த உலகவியல் பொருள் இருக்கு இல்லையா? கணவன், மனைவி, உறவு, செல்வம், மாடு, மனை, மக்கள், சுற்றம், கல்வி, நம்முடைய குலம் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்துமே தவிர அதனால இந்த ஆன்மாவுக்கு ஒரு நாளும் தாகம் தணிய போறதில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம தெளிவா. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அதை போய் நிக்கணும்னு நம்ம சமயம் சொல்லல. ஏன்னா இறைவனே மாதொரு பாகனாக தான் இருக்கான். ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த உறவுனாலதான் இன்னொரு ஆன்மாவுக்கு உடல் கிடைக்கும். அந்த ஆன்மா உடல் கிடைச்சாதான் அது அடுத்த பிறவியை நோக்கி நகர முடியும். எல்லாரும் தவம் செய்து துறவரத்துல நின்னா என்ன ஆகாது? இந்த உலகம் தலைக்காது, உலகம் உற்பத்திக்கான பொருளே இருக்காது. அதனால இறைவன் என்ன சொல்றான்னா, நீ இல்லறத்துல இருந்து, ஆனா இல்லறத்துல கடைசி பகுதியாக நீ என்ன பண்ணும்? எல்லா பொருளையும் அனுபவித்து அனுபவத்திலிருந்து நீங்கணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்முடைய சமயம் தெளிவாக சொல்லு. அதனால அடியார்கள் இதை நீங்கணும் அப்படின்னா, ஐயோ நான் விட்டுட்டு போயிடணுமா, நான் துறவரம் இருக்கணுமானா இல்லை. நாம வாடகை வீட்டுல இருந்தோம் அப்படின்னா நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும்ன்ற நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் வாடகையை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்றது போல இந்த உலகவியல்ல இருந்து கொண்டே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இறைவனுடைய திருவடிக்கு போகணும்ன்ற நினைப்பை சுமக்கிறது தான் வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. இறைவன் திருவடிக்கு போகணும்ன்ற நினைப்பை நாம் எல்லாரும் சுமந்து அதை நோக்கி நகரணும், அதை நோக்கி நாம போகணுங்கிறது தான் நம்முடைய சிவபூசையுடைய நோக்கமே. புரிஞ்சுட்டீங்களா? அது ஒண்ணுதான் நோக்கம். மற்றபடி பெரிய நம்ம இல்லறத்தை விடணும் இல்லை. நம்மளுக்கு எந்நேரமும் இது எல்லாத்த விட உயர்ந்த பொருள் இருக்கு. நம்ம இல்லறத்தில் அடைகின்ற பொருள்கள் எல்லாத்த விட ஒரு பெரு உயர்ந்த பொருள் இருக்கு. இது எல்லாமே நிரந்தரம் இல்லை. இதை தாண்டி ஒரு நிரந்தரமான நித்தியமான பொருள் இருக்கு. அது இறைவனுடைய திருவடி தான் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாசகம், நம்முடைய சிவ வழிபாடு, மற்ற எல்லா விஷயங்களுமே நடைபெறுது. அதனால அந்த வகையில நாம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அப்படின்ற அந்த செய்தியைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த செய்தியை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு இன்றைய தினம் நம்ம சுதாம்மா தயாரா இருக்காங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம். அம்மா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அப்படிங்கிற செய்தியை நமக்கு இன்னைக்கு ஏகம்பத்துரை நாதனை பத்தி கொடுக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதாவது அடியனுடைய நோக்கம் உண்மை செய்வத்தை அடியார்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான். ஏற்கனவே போன அமர்வுல பார்த்தோம். எத்தனை பேருக்கு எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடலாம். எல்லாரும் அடியார்கள் எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இன்டர்நெட்ல நல்லா இருக்கனால கூலி நல்லா கிடைக்கும். எனக்கு அங்க மாதிரி எல்லாம் இல்லை, நல்லா கிடைக்கும். உங்க எல்லாருடைய
ஆக அடியன் வந்து கலாமா பாக்குறேன், சாந்தி ஆறுமுகம் அம்மா பார்க்கிறேன், திலகம் அம்மா, சுத்தா அம்மா, கலைச்செழியன் அம்மா, சண்முக சுந்தரி அம்மா பாக்குறேன், நமச்சிவாய அம்மா, ஜானகி அம்மா பாக்குறேன், ஸ்ரீ அம்மா இருக்காங்க அவங்கள பார்க்கிறேன், சரஸ்வதி அம்மா, ராதிகா அம்மா, அப்புறம் வந்து அமுதா அம்மா, சுதா அம்மா, வைரசிவகாமி, ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், சந்திரா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா அவர்களை பார்க்கிறேன், வளர்மதி அம்மாவை பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியன் தவம் செஞ்சிருக்கேன் எல்லாத்தையும். சின்னம்மா அவர்களை பார்க்கிறேன். அடியன் தவம் செஞ்சிருக்கேன் எல்லாரையும். பொன்முடி அம்மா, நமச்சிவாய் அடியன் தவம் பண்ணிருக்கேன். ஆக எல்லாரையும் பார்த்தாச்சு. அதிகமான புஷ்பமா தெரியலீங்களா சிவா? புஷ்பமா இப்பதான் தெரியுறீங்க, நீங்க பேசணும்னு தெரியுறீங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரையும் பார்த்த ஒரு அனுபவம். சரஸ்வதி அம்மா, நம்ம சரஸ்வதி குருசாமி அம்மாவும் பார்த்தாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம். சென்னம்மா அவர்கள், அம்மா அவர்கள் பார்க்க முடியல, அவங்க குரல் மட்டும் தான் கேக்குது. சரி, உங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் தான். அம்மா கேசவப்பிள்ளை அம்மா திருவடி வணக்கம். அம்மா பார்த்துட்டேன், அம்மா கேசவப்பிள்ளை அம்மா பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. சென்னம்மா அவர்களையும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பிரேமம்மா அவர்களுக்கு திருமுக தரிசனம் கிடைச்சிருச்சு. தவம் பண்ணிருக்கோம் எல்லாரும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்தோட போயிட்டு இருக்கோம். இந்த திருவாசக சிந்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுபாமா பார்த்துட்டேன். திருவாசகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மை சைவத்தை எடுத்து உரைப்பதுதான் இந்த திருவாசகனுடைய நோக்கம் தான். புரிதுங்களா சாமி? உண்மை சைவம் எது, அந்த சைவத்தினுடைய தன்மையை அடியார்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இதனுடைய நோக்கமே. இதுல சில நெறிகள் எல்லாம் மாத்திக்கணும். அடியார்களுடைய அந்த நெறி முறைகள், வழிபாட்டு முறைகள், இறைவனை நோக்குகின்ற முறைகள், நம்மளுடைய திருமுறைய நம்ம அணுகுகின்ற முறைகள் எல்லாம் மாற்றம் செய்யணுங்கிறதுதான். எல்லாத்துக்கும் திருவாசகத்துக்கான பொருள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. திருவாசகத்துக்கான பொருளை இதை விட அருமையா சூப்பரா பேசுறவங்க, எளிமையா அதனுடைய விஷயங்களை சொல்றவங்க, நிறைய சொற்சுவை பொருட்சுவையோட பேசுற நிறைய இருந்தாலும் கூட, திருவாசக சிந்தனுடைய நோக்கம் என்னன்னா, உண்மை சைவத்தை அடியார்களுக்கு எடுத்து உரைப்பதுதான். போன அமர்வுல பார்த்தோம், ஆனைந்தாடுதல், பெருமானுக்காக எப்படி நம்ம வந்து அபிஷேகங்கள் செய்யணும், எந்த அபிஷேகங்கள்லாம் உகந்தது பெருமானுக்கு, எது திருமுறையில சொல்லப்பட்டதோ அதுதான் நம்ம செய்யறோம். திருமுறையில சொல்லப்படாததை நம்ம எதுவுமே நாம பயன்படுத்துறது இல்லை. நிறைய அடியார்கள் நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 2-3 அடியார்கள். லலிதா அம்மா, லலிதா திரிபுர சுந்தரியோடைய அந்த கால்ல சிவபெருமான் இருப்பது போல அம்மா கால்ல மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். இது என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. சைவம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு அண்டாக்குள்ள என்ன இருக்கும்? சைவம் என்பது ஒரு குண்டா இருக்கும், செம்பு இருக்கும், கிளாஸ் இருக்கும், ஸ்பூன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி சைவம் அப்படிங்கிறது வந்து எல்லா சமயங்களையும் அடக்கியது. சாக்தமும் இதுக்குள்ள இருக்கும், சைவத்துக்குள்ள கௌமாரமும் இதுக்குள்ள இருக்கும், கானபத்தியமும் இதுக்குள்ள இருக்கும். இது மாதிரி சமயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். அதனால சாக்த வழிபாடு உடையவர்கள் சைவத்துக்கு வந்த உடனே சாக்த வழிபாடு சைவத்துக்கு வந்த உடனே அன்னை பராசக்தியினுடைய அந்த நிலைப்பாடுகளையும் இங்க சொல்லலாம். அதனால சாக்த வழிபாடு செய்யறவங்க நம்ம சிவபெருமான கீழே போட்டு அங்க இருந்து அவரை விட அங்க உயர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவர்களை சொல்லுவோம். அதே மாதிரி கணபதியை முதல் வழிபாடா செய்யணும் அப்படின்னு சொல்றதும், கானபத்தியத்தினுடைய தாக்கம் சைவத்துக்குள்ள இறங்குறது தான். கானபத்தியத்தினுடைய தாக்கம் சைவத்துக்குள்ள இறங்குறது தான் கணபதியை முதல் வழிபாடா செய்யணும் அப்படின்னு. அன்னை பராசக்திக்கு தனிச்சன்னதி வேண்டும் அப்படின்றதும் நம்முடைய சாத்தத்தினுடைய ஒரு தாக்கம் தான். முருகருக்கு தனி ஒரு விஷயம் கொண்டு வர்றதும். ஆக சைவம் என்று எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். ஆனா நம்முடைய அருளாளர்கள் என்ன செய்திருக்காங்க, நம்ம அருளாளர்கள் எதை வந்து செய்திருக்காங்களோ அதைத்தான் நாம செய்யணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் ஒவ்வொரு முறையும் நாம செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த போயிடுங்க. அந்த குரூப் இருக்கு என்னங்களா அப்பா. அதனால அடியார்கள் நம்முடைய நால்வர்கள் மக்களும் 27 திருமுறை ஆசிரியர்களும் 14 மெய்கண்ட சாத்திரத்தை எழுதின ஆசிரியர்களுடைய பாதையில நாம நடப்பதுதான் நமக்கு காட்டுகின்ற பெருவழி. இத ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய ஆதாயத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய மாடிஃபை பண்றாங்க. அதெல்லாம் தவறுன்னு சொல்றோம். அது அடியார்களுக்கு சில சமயம் என்னடா ஆனந்த் இப்படி பேசுறானே, இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் செய்யறது தவறா இப்படி சொல்றானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் உண்மை செய்வத்தை அந்த மாதிரிதான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றோம். இதுல உங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் நீங்க அடியன் கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அடியன் கண்டிப்பா உங்க எல்லாருடைய
கேள்விகளுக்கும் ஆக இங்க நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் சைவத்தின் மேல் ஒரு சமயம் வேறு இல்லை, சைவத்தை விட சிறந்த சமயம் வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் நாம இந்த திருவாசக சிந்தனையில தொடர்ந்து பயணிக்க முடியும். அங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற விஷயமே இங்க கிடையாது. முழுவதுமா சிவபரம்பொருள் தான் எல்லாத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிற அந்த பெருநறிய அடியாறுகள் மனதுல ஊன்றி பற்றணும் அப்படிங்கிற செய்தி தான் இங்க நம்ம சொல்லப்படுது. இங்க மற்றைய கிளை கதைகள் எல்லாம் இங்க நம்ம என்னைக்குமே பேசுறது இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு கருவி கூட யாரையும் கொன்னது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் எதுவுமே கொலை கருவி கிடையாது, யாரையும் கொன்னதில்லை. அவன் அழித்தொழிக்கும் தெய்வமே கிடையாது. அவன் அழிப்பது ஒன்றே ஒன்றைத்தான், எதை? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளைத்தான் அழிச்சுட்டு இருக்கான். மற்றபடி வேற எந்த பொருளையும் அவன் அழிக்க முடியவும் முடியாது, அழிக்கிறதுக்கு அவன் முற்படுறதும் இல்லை அப்படிங்கிற செய்தியை நாம எல்லாம் சொன்னோம். அப்படின்றதுனால இன்றைய தினம் பல தலங்களை பற்றி நம்மளுடைய மாணிக்க வாசகர் பேசிட்டு வர தலங்களை பத்தி ஏன்னா தலங்களுக்கு போகணும். ஒவ்வொரு தலத்துக்கும் போனாதான் அந்த தலத்தினுடைய பெருமையை நம்ம உணர்ந்தாதான் நம்ம அங்க இருக்கக்கூடிய பெருமானை நம்ம அனுபவிக்க முடியும்ன்றதுனால பல தலங்களை சுவாமி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை யாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, அதுக்கப்புறம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அப்படிங்கிற செய்திக்கு நம்ம இங்க வர்றோம். இப்போ கண்ணாரமுத கடலே போற்றில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது ஒரு அடியார்கள் சொல்லலாம். கண்ணாரமுத கடலே போற்றி அப்படின்னு போன அமர்வுல சிந்திச்சோம் வெள்ளிக்கிழமை. அதுல ஏதாவது அடியார்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விளக்கம் ஏற்பட்டதா அப்படின்ற செய்தி அடியார்கள் சொல்லுங்க. என்ன தெரிஞ்சது கண்ணாரமுத கடலை போற்றி? ஏதாவது அடியார்கள் வாய்ப்பு இருக்குதுங்களா? சிவபோதம் பத்தி சொன்னீங்க ஐயா, எல்லாமே சிவன் செயல் அப்படின்னு நினைக்கணும்னு சொன்னீங்க ஐயா. பஞ்சபூதங்களை பத்தி சொன்னீங்க ஐயா. நடராஜர் திருமேனி தான் அமுதம்னு சொன்னீங்க. நடராஜர் திருமேனி தான் அமுதம்னு சொன்னீங்க. நடராஜர் திருமேனி தான் கண்ணார் அமுது. இந்த கண்ணுக்கு அமுது என்பது நடராசருடைய திருக்கோலம் தான் கண்ணுக்கு அமுது. காதுக்கு அமுது தேவாரம், நாவுக்கு அமுது நமச்சிவாயம். அந்த கண்ணுக்கு அமுது என்பது நடராசருடைய திருமேனி. ஏன்னா நடராசருடைய திருமேனி என்பது என்ன? நீங்கதான் சொல்லணும். ஐந்தொழில். நமச்சிவாய மந்திரம் தான், அதுதான் சொல்லணும். நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்தினுடைய வடிவம் தான் என்னது? நமச்சிவாய மந்திரத்தினுடைய வடிவம் தான் நம்முடைய நடராசனுடைய திருமேனி. அந்த திருமேனிய பார்க்கின்ற பார்வைதான் கண்ணுக்கு அமுது. அந்த திருவேணியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்லி தருவதுதான் நமக்கு கண்ணாரமுத கடல் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, ஏகம்பம் அப்படிங்கிற செய்தி. அதாவது மண் தளங்கள்லயே 2 தலங்கள் நமக்கு உண்டு. ஒண்ணு திருவாரூர், அதுவும் மண் தளம் தான். இன்னொன்னு கச்சி ஏகம்பம், அதாவது காஞ்சிபுரம் என்று சொல்லுகின்ற கச்சி ஏகம்பமும் நமக்கு மண் தளம் தான். இந்த மண் தளத்துல நமக்கு பெருமான் எப்படி அருள்கின்றான் அப்படிங்கிற செய்திய இன்றைய தினம் நமக்கு சொல்வதற்காக அம்மா அவர்கள் எழுந்தருவார்கள். நம்முடைய சுதாம்மா அவர்கள் எழுந்தருவார்கள். இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நான் யாருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தளங்கள் கொடுக்கும்போது யார் முகமும் தெரியாது, யாருக்கு என்ன கொடுத்தேன்னு தெரியாது. பெருமான் உணர்த்து அடியர் கடகடன்னு எழுதி அதை கொடுத்தோம். அம்மா கிட்ட ஒரு ஒரு போன வாரம் பேசிட்டு இருக்கிறப்போ ஒண்ணு தெரிஞ்சது. அப்பதான் அம்மாவுடைய டிபியில எப்பயுமே அவங்க யாரு பாப்பா கொஞ்சம் ஆக அந்த வகையில அம்மாவுக்கு பொருத்தமான தலைப்பு அந்த ஏகம்பத்துறை என்ற அந்த செய்தி. அந்த ஏகம்பத்துறை செய்தியை இன்னைக்கு வழங்க வருகின்றார்கள் நம்முடைய சுதாம்மா அவர்கள். சுதாம்மா, உங்களுடைய வசம் இந்த திருவாசக அமர்வு. நாங்கள் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் சாமி 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடியனுக்கு நீங்க வழங்கலாம். அமைச்சு நன்றிங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுரைகளை மன்னிக்கிறேங்க. முகத்தை காட்டுங்கம்மா.
அனைத்தடியார் திருவடி வணங்கிக்கிறேங்கம்மா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டுங்களா? வீடியோ ஆன் பண்ணாங்க. வீடியோ ஆன் பண்ணி தான் பேசணும். கண்டிப்பா வீடியோ ஆன் பண்ணி தான் பேசணும். அதான் ரூல்ஸே. சரிங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாளுக்கும் இறைவா போற்றி. சாய அன்பினை நாள்தோறும் துடைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவன் அருளால குருநாதரோட வழிகாட்டுறதுலயும் இன்னைக்கு நான் திருக்கட்சி ஏகம்பம் அப்படிங்கிற பெரிய காஞ்சிபுரம் பத்தி நான் இன்னைக்கு எனக்கு சாமி அருள் புரிஞ்சிருக்காரு. ஏகம்பநாதர் திருக்கோவிலை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோங்க. ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சிருங்க. ஏகம்பநாதர் கோவில் தொண்டை நாட்டிலேயே உள்ள முதல் திருத்தலம் தான் திரு ஏகம்பநாதர் கோவில். இது வரலாற்றுல முற்பட்ட நகரமாகும். நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லி வடமொழியில மகாகவி காளிதாசர் சிறப்பித்து கூறியிருக்கிறார். அதாவதுன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டைநல் நாட்டின் தலைநகரமாக திகழ்ந்தது காஞ்சிபுரம். கோயில்கள் நிறைந்த நகரம் என்ற சிறப்புடைய காஞ்சிபுரம் முக்தி தரும் தலங்களாக கருதப்படும் 7 நகரங்களில் ஒன்றாகும். காஞ்சிபுரம் தான் 7 நகரங்களில் முக்தி தரும் தலத்துல ஒன்றான தலமா அமையுதுங்க. வள்ளல் பெருமான் தாம் பாடிய விண்ணப்ப கலிவெண்பாவில் கண்ணார்ந்த நாகம்பராம் தொண்ட நாட்டில் உயர்காஞ்சி ஏகம்பம் மேவும் பேரின்பமே என்று போற்றியுள்ளார். பஞ்சபூத தலங்கள்ல பூமி தலமாக விளங்குகிறது காஞ்சிபுரம். இங்கு பிருத்திவிலிங்கமாக சிவபெருமான் பிருத்திவிலிங்கமா இருக்கிறாருங்க. ஏகம்பரேஸ்வரர் என்ற பெயருடன் எழுந்தருளியுள்ளார். மூலலிங்கம் அங்க இருக்கிற லிங்கம் மூலலிங்கம் மண்ணால செய்யப்பட்ட லிங்கம். அதுக்கு எப்பவுமே அபிஷேகங்கள் கிடையாது. அதனால அங்க என்ன பண்றாங்கன்னா ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் பண்றாங்க. இந்த ஆலயத்துல ஆலயம் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. 5 பிரகாரங்களை உடைய இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் சுமார் 190 அடி உயரமும் 9 நிலைகளை உடையதுமாக அமைந்துள்ளது. 4ஆம் பிரகாரத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் பல சிற்பக்கலை நுணுக்கங்களை கொண்டது. ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் ஈசான மூலையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்திருக்கிறது. இங்க தல வரலாறு பத்தி நம்ம பார்க்கலாங்க. தல வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு முறை நம்ம பார்வதி தேவி இது நார்மலா எல்லா இதுலயும் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பார்வதி தேவி நம்ம சிவபெருமானோட 2 கண்களை விளையாட்டா மூடிடுறாங்க. அப்ப மூடினோடனே அது இருளாயிருது. அப்ப இந்த இது பண்ற உலகங்களும் இருள் மூழ்கிடுது. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, இருளை நீக்கிறதுக்காக தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அம்பிகை விளையாட்ட முடியாதனால ஜீவராசிகள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டது. இதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணாரு, அம்பிகையை நீ பூலோகத்திற்கு சென்று வா, அதே பிராய்ச்சித்தமாக சென்று தவமிரு, என்னை நோக்கி தவமிரு என்று சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க அம்பால. அப்ப அம்பிகையும் பூலோகத்திற்காக வர்றாங்க. எங்க வர்றாங்க அப்படின்னா புனித தலமான காஞ்சிபுரத்துக்கு வராங்க. கம்பா நதிக்கரையில ஒரு மாமரத்தின் கீழே சிவலிங்கம் அவங்களே மண்ணால உருவாக்குறாங்க. மண்ணால உருவாக்கி அந்த மரத்தடியில உட்கார்ந்து சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது சிவபெருமான் பார்வதியோட பக்தியில தவ பெருமை இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்றாரு, அவருக்கு அருள் பாலிக்கிறாரு. பம்பை நதிக்கரையில கம்பா நதிக்கரையில வெள்ளம் பெருக்கோட செய்யறாரு. பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு செய்யறாரு. ஏன் வெள்ளம் வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? அங்க அந்த நதியில ஏன் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா, நானே பதில் சொல்லுங்க. லிங்கம் அழிஞ்சு போகுமான்னு பாக்குறக்காக. சரிங்க, கரெக்ட் தாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமான்ட்ட நம்ம போய் தவம் இருந்தோம்னா சிவபெருமானோட கருணை நம்மளுக்கு எப்படி வரும்? வெள்ளமாதான் வரும். அவரோட கருணை நம்மளுக்கு இப்படி டிராப்பாலாம் கொடுக்க மாட்டார். அவரோட கருணை எப்பவுமே நம்மளுக்கு வெள்ளமா அழிப்பாரு. அந்த வெள்ளம் அதனால அந்த கம்பா நதியில வெள்ளத்தை ஓடும்படி செய்தாரு. அப்ப நம் வெள்ளத்துல இது வந்தோடனே பார்வதி தேவி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சரி இன்னொரு லிங்கம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு ஓடிருப்போம். ஆனா அம்பிகை என்ன பண்ணாங்க, அப்படி பண்ணல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பிடிச்ச சிவலிங்க
விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கட்டி அணைச்சுக்கிறாங்க. கட்டி அணைச்சதுல என்ன ஆகுது, அவ்வாறு ஊமையை தழுவிய போது இறைவனின் திருமேனியில் அம்பிகையோட வளைக்கரம் இப்படி பிடிக்கிறங்காட்டி வளைத்தழும்பு இருக்குங்க. வளைத்தழும்பும் தன்னுடைய முளைச்சுவடும் அதுல வந்துட்டு அந்த சிவபெருமான் மேல பதிஞ்சிருது. அவரோட திருநீர் அந்த இருக்கிற இடத்துல பதிஞ்சிருது. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அப்படியே தோன்றி அந்த இதுல வந்து குலைஞ்சு போறாரு. சாமியோட அன்புல குலைந்து போயிடுறாரு. அதனால அவருக்கு தழுவ குலைந்த நாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் அந்த தளத்துல அவருக்கு இருக்குங்க. இவ்வாறு இறைவன் வழிபட்டு இந்த வரலாறு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலும் காஞ்சி புராணத்திலும் விரிவாக குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிஞ்சிடறாங்க. அருள் புரிஞ்சிட்டு அங்கேயே திருமணம் புரிஞ்சு சிவபெருமான் அம்பிகைக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறார். இத்தலத்தின் தலவிருட்சமாக மாமரம் தலவிருட்சமான மாமரம் மிகச்சிறந்த பிரார்த்தனைக்குரிய இடமாகும். அங்க வந்து ஒரு மாமரம் இருக்குங்க அந்த கோயில்ல. அந்த கோயில்ல இருக்க மாமரத்துல 4 கிளைகள் வருங்களாமா. அந்த 4 கிளைகளுமே வேதம் அப்படின்னு சொல்றாங்க. 4 அந்த ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு டேஸ்ட்ல மாம்பழம் வரும்னு சொல்லுவாங்க. அங்க இதன் வயது வந்துட்டு புவியியல் வல்லுநர்களால கணக்கெடுத்ததுல 3600 ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தோட வயதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. தவம் செய்த அம்பாள் இறைவன் மாவடியின் கீழ்தான் காட்சி அளித்தார். இம்மாமரத்தை வலம் வரலாம். மாவடியை தொழுத பின்பு திரும்பி வந்து பிரகாரத்தில் வலம் வரும்போது சகஸ்ரலிங்க சந்நிதி பெரிய ஆவுடையாருடன் காட்சி தருகின்றார். அடுத்து வலதுபுறம் சென்றால் ஏலவார் குழலி என்று அழைக்கப்படும் அம்பாளின் உருவச் சந்நிதி உள்ளது. இதன் அருகில் மாவடி வைக்கும் செவ்வேல் சந்நிதி உள்ளது. குமரக்கோட்டம் என்னும் பெயரில் முருகப்பெருமானுக்கு இத்தலத்தில் தனி கோயில் உள்ளது. இருந்தாலும் கந்தபுராணத்தில் வரும் மூவேறு முகங்கள் போற்றி என்னும் பாடலில் வரும் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி என்று புகழப்படும் தொடரக்கூடிய பெருமான் இவரே ஆவார். இச்சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய உற்சவ திருமேனி முன்னால் இருக்க, பின்புறம் இதே திருமேனிகள் சிலாரூபத்தில் உள்ளன. கந்த புராணம் தோன்றிய பெருமையுடைய தலமும் இதுவே ஆகும். இந்நூலாசிரியரான கச்சியப்ப சிவாச்சாரியார் தொண்டு செய்து வந்த குமரகோட்டமும் இங்கே உள்ளது. கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபம் இன்றும் இத்திருக்கோயிலில் கச்சியப்ப பெயரில் நூலகமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. திருக்கட்சியில் அம்மை தவம் செய்த வரலாறு மேற்குறித்தது என்று கொள்ளப்பட்டாலும் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் அம்மை தவம் செய்த வரலாற்றினை அருளி செய்தது இன்பத்திற்குரியதே ஆகும். இந்த தலத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர் என்னும் மூவரும் பூசித்த லிங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே வெள்ளக்கம்பன், கள்ளக்கம்பன், நல்லக்கம்பன் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன. 108 வைணவ திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே 15 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி இந்த ஏகம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ளது. கச்சி மயானம் என்கின்ற ஒரு தேவார வைப்பு தலமும் இக்கோவிலில் உள்ளது. சுவாமி சந்நிதி கொடிமரத்தின் முன் உள்ளது. மேலும் பல சந்நிதிகளும் சிற்பங்களும் மண்டபங்களும் உள்ளன. இந்த ஆலயத்தில் விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நேரில் சென்ற ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியும் கண்டு தொழ வேண்டும். இந்த தலத்துலதான் என்ன ஆச்சுங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டு திருவொற்றியூர்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. பறைவனாச்சியாரை திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட திருமண நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னாபிஷேகம் இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்துட்டு திருவொற்றியூருக்கு போறாரு. அங்க போய் சங்கிலி நாச்சியாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்க என்ன பண்றாரு, மகிழ மரத்தடியில சிவபெருமான சாட்சியா வச்சு உன்னை பிரியேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். சிவபெருமானை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொண்ட பின்னர் திருவாரூர் செல்வதற்காக சங்கிலி நாச்சியாரை மறுபடியும் அங்கிருந்து பிரிஞ்சு திருவொற்றியூர்ல இருந்து சத்தியத்தை மீறி புறப்பட்டதால் சுந்தரர் தனது ஒரு கண் பார்வை இழந்தார்.
அங்க இருந்து கிளம்பினோடனே அவரோட கண் பார்வைகளை இழந்துட்டாங்க. இரு கண் பார்வைகளையும் இழந்தார். அப்படி பார்வை இழந்த கண்களை இடக்கண் பார்வை சுந்தரர் காஞ்சிபுரம் தளத்துல அங்கிருந்து அப்படியே கண்ணு தெரியாம வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு தளத்துல வந்து பதிகம் பாடி ஒரு கண் அவருக்கு நம்ம அம்பாள் கொடுக்கறாங்க. அதை வந்துட்டு ஒவ்வொரு பாடலும் பதிகம் அந்த காஞ்சிபுர தலத்தின் பதிகம் பாட பெற்றது. எப்படின்னா பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் காண கண்ணடியேன் பெற்றவாறு என்று உள்ளம் உருகி பாடியுள்ளார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆலந்தான் பாடல். அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டுக்கிறேங்க. ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்தேற்பார் சிந்தையுளானை ஏலவாத்துழல் தாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலனை கம்பன் எம்மானை காண அடியேன் பெற்றவாறே காலனை கம்பன் எம்மானை காண அடியேன் பெற்றவாறே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு பாடல்கள் அவரு கடைசியில முடியற மாதிரி பாடியிருக்காருங்க. கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காருங்க. அப்புறம் முக்தி தரும் நகர் எழில் முக்கியமாம் காஞ்சி என்றெல்லாம் புகழப்படும் இந்த தலத்திற்கு நிறைய பேரெல்லாம் இருக்குங்க. பிரளய சித்து, காமபீடம், மும்மூர்த்தி வாசம், சிவபுரம், விண்டுபுரம், தபோமயம், சகல சித்தி, கன்னி காப்பு, தண்டீரபுரம், சத்திய விருத்த சேஸ்திரம், பூலோக கைலாயம், பிரம்மபுரம் என பல பெயர்கள் உண்டு. திருவேகம்பமும் குமரகோட்டமும் காமக்கோட்டமும் சோமாஸ்கந்த வடிவில் அமைந்திருப்பது இத்தலத்திற்கு தனி சிறப்பாகும். தீர்த்த சிறப்பும் இதற்குண்டு. சர்வ தீர்த்தத்தின் சிறப்பு தரையிடங்கொள்ளும் பதிகளிற் காஞ்சியம் தளம் சிறந்தது என்பது கந்த புராணத்தின் தொடராகும். இத்தல புராணமாகிய காஞ்சி புராணம் மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்டது. தல புராண வரலாற்றில் மிக சிறப்புடையதொரு இடத்தை பெற்றுள்ளதும் ஆகும். பிரம்மன் வழிபட்ட தலமாகிய இக்காஞ்சி நிலமகளின் உந்திதான் போன்றது என்று புகழப்படுகின்றது. திசையனைத்தும் பக்தியுடன் போற்றி பணிந்து பரவப்படும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமடம் உள்ள தலம் இதுவே. அருளமுது தவவெளிகள் அமைய பெற்று அண்டி வரும் அனைவருக்கும் அருள் சொரிந்து உலக வாழ்வு தவமாற்றி உயர்ந்தோங்கு தவத்தன்னில் ஒப்பிலா மாட்சியுடையவர்களாக திகழ்ந்து வரும் காஞ்சி மாமுனிகளின் அருளாட்சி நனி சிறக்கும் அருமை தலமாகவும் காஞ்சியும் விளங்குகின்றது. இத்தலத்தில் கைலாயநாதர் கோவில், வைகுந்த பெருமாள் கோவில், கச்ச பேசம் முதலிய எண்ணற்ற கோயில் இருப்பினும் பாடல் பெற்ற திருமுறை கோயில்கள் எனப்படுவது 5 ஆகும். 5 திருமுறை கோயில்கள் இருக்கு, பாடல் பெற்ற தலங்கள் இருக்குங்களாமா காஞ்சியில. திருவேகம்பம், திருமேற்றழி, ஓணகாந்தளி, கச்சிநெறி காரைக்காடு, அனகதங்காவதம் என்பனவாகும். இவற்றுள் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஏகம்பநாதர் திருக்கோயிலே கச்சி திருவேகம்பம் என்று போற்றப்படும் பெருமை உடையது. நம்ம இப்ப இதுல வந்துட்டுங்க காஞ்சி வந்துட்டு காஞ்சியில் வாழ முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை, சஹஸ்ராகம் இதெல்லாம் இருக்கிறங்க. இதுல வந்துட்டு மூலாதாரம் தான் மண் தத்துவம்.
இந்த காஞ்சி வந்துட்டு மண் தத்துவம். அதுல என்ன இதுல வருது அப்படின்னா, ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் தான். மூலாதாரத்தில் இருக்கிறது வந்துட்டு ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். உயிர் இன்னும் ஆரம்ப நிலை உணர்வில் இருப்பதை குறிக்கும் உருவமாக கருதப்படுகிறது. அதுதான் வந்துட்டு இங்க காஞ்சியில நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற மண் தத்துவத்தை பத்தி விளக்குகின்றதுங்க. காஞ்சியில் வாழ முக்தி அப்படின்னா இது வெறும் அந்நகரில் வசிப்பதை மட்டும் குறிப்பதல்ல, இறை நினைவோடும் தர்ம வாழ்க்கையோடும் வாழ்வதை குறிக்கும் ஆன்மீக விளக்கமாகும். உடல், மனம், வாழ்க்கை ஆகியவற்றை நிலைப்படுத்திக் கொண்டு மூலாதாரத்தின் குணங்களான நிலைத்தன்மை மற்றும் இறை நம்பிக்கையை வளர்த்து இறையருள் முக்தியை அடைவதே காஞ்சியில் வாழ முக்தி அப்படின்னு சொல்ற இதுக்கு பொருள். அனைத்து சிவத்தலங்களிலும் பொது துதியாக கூறப்படும் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி என போற்றப்படும் தனிச்சிறப்புடைய சிவபெருமான் மணலிங்கமாய் மாவடியில் கண்டு வணங்காமல் சிவனடியார்களுக்கு பிறவி பேர் எய்துவது இயலாது என்பார். இதுதான் வந்துட்டு நம்ம ஏகம்பநாதர் பத்தி நான் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கேங்க. காஞ்சி பத்தி நம்ம காஞ்சிபுரத்தை பத்தி ஸ்பெஷல் என்னன்னு பாக்கலாங்க. யுவான் சாங்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரர் வந்தாருங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டுல வந்து காஞ்சிபுரத்தை பத்தி நமக்காக எழுதியிருக்கிறார். 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியது. மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் வந்துட்டு காஞ்சிபுரத்து தான் காரணம்னு சொல்றாங்க. சிற்பங்களோட அழகுக்கு வந்துட்டு காஞ்சிபுரம் தான் காரணம்னு சொல்றாங்க. அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர், திருக்குறளுக்கு அற்புதமாக உரை எழுதிய பரிமேலழகர், 3 முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கை ஆழ்வார், சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் ஆகியோர்கள் அவதாரம் செய்த இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பார்க்க சோமாஸ்கந்த மூர்த்தி மாதிரி இருக்குங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் ஏகம்பநாதர் சந்நிதி, இந்த பக்கம் காமாட்சி அம்மன் சந்நிதி, நடுவுல குமரன் கோட்டம் இருக்குங்க. அதனால சிவன் பார்வதி நடுவுல முருகர் இருக்கங்காட்டி அது பாக்குறதுக்கு நம்ம சோமாஸ்கந்த மூர்த்தி மாதிரி தெரியுங்க. சாக்கிய நாயனார் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. சாக்கிய நாயனார் கல்விட்டு அடித்தார், அதை சிவபெருமான் வந்து பூவா மாத்தி எடுத்துக்கிட்டாருங்க. அந்த இடம் அவர் பிறந்த இடம் காஞ்சிபுரம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார், அவரும் செலவை தொழிலாளி, அவரோட கதையும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரு பிறப்பிடமும் காஞ்சிபுரம். ஐயடிகள் யாருன்னா சேஸ்திர திருவெண்பா ஒவ்வொரு தலத்திற்கும் பாடல் பாடியவர், அவரோட பிறப்பிடமும் காஞ்சிபுரம். ராஜசிம்ம பல்லவன் அவர் என்ன பண்ணாரு, அங்க ஒரு ராஜா இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணாரு, கைலாசநாதர் கோயில்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில நிறுவறாரு. அந்த கோயில்ல வந்து ஒரு குகை இருக்குங்களாமா. அந்த குகைக்குள்ள போந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பவாசமே கிடையாது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குங்க. சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் இயற்றியவரும் அங்கதான் இருந்தாருங்க. கடைசியில வர்றது வந்துட்டு நம்ம பட்டினத்தார் வந்து திரு ஏகம்ப மாலை அப்படின்னு சொல்லிட்டு 40 பாடல்கள் எழுதியிருக்காருங்க. அதுல வந்து ஒரே நிமிஷம். பிறக்கும் பொழுது கொடுவந்ததில்லை, பிறந்த மண்மேல் இறக்கும் பொழுது கொடுப்போவதும் இல்லை, இடைநடுவில் குருமி செல்வன் ஜிவன் தந்ததென்று கொடுக்கதறியாது இருக்க குளமறு பெண் செல்வேனோ கச்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த ஏகம்பாளையில ஒரு பாடல். அதாவது என்ன அர்த்தம்னா, இவ்வுலக வாழ்வு பிறக்கும் பொழுது எதையும் நம்ம கொண்டு வர போறது இல்லை, அது போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. இடைக்காலத்துல பெறும் இச்செல்வம் சிவன் கொடுத்தது என்று அறியாமல் இருக்கும் கீழ்த்தரமானவர்களுக்கு என்ன செய்வேன் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டணத்தார் வந்து திரு ஏகம்ப மாலையில பாடுறாருங்க. என்ன பள்ளி வச்சா கேக்கலைங்கம்மா. மன்னிக்கணும் சார். இவர் பட்டினத்தார் வந்துட்டு இவ்வாறு 40 பாடல்களை
பாடியுள்ளாருங்க. தேவார பாடல்கள் வந்துட்டு சம்பந்தர் வந்துட்டு 4 பாடல்கள், அப்பர் வந்துட்டு 7 பாடல்கள், சுந்தரர் வந்துட்டு 40 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் நம்ம திருவேகம்பத்தை பத்தி பாடியிருக்காங்க. இதுதான் வந்துட்டுங்க நம்ம திருஏகம்பநாதர் பத்தி கருத்துக்கள். இதே வந்து நம்ம காஞ்சிபுரம் பேசும்போது நம்ம அம்பாள் பத்தி நம்ம காமாட்சி அம்மனை பத்தி பேசாம இருக்க முடியாது. காமாட்சி அம்மனோட அழகு, காமாட்சி அம்மனோட கோவில் அவரோட தோற்றம், கோயில் சிறப்புகள் பத்தி நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இங்கு அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபடுகிறார்கள். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சி விளங்குகின்றாள். அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை. அன்னை காமாட்சி ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ சக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகவும் இத்தல அம்பிகை விளங்குகிறாள். நாட்டில் பல பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து அன்னையை வழிபட்டு செல்கின்றனர். இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோவில் மாநகரம் என்று போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது மிக முக்கியமான கோவில் காமாட்சி அம்மன் திருக்கோவில். 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரும் தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி திருக்கோவில் அமைந்துள்ளது. வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள் பாலித்து வருகிறாள். தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அன்னை பராசக்தியில் தொப்பில் பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது. அதனாலேயே இந்த தளம் நாபி பீடம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இரண்டு நாழி நெல் கொடுத்து அதை கொண்டு 32 அறங்களை செய்ய பணித்தார் சிவபெருமான் அம்பிகைக்கு. அவ்வாறே அம்பிகை பார்வதியும் காமாட்சி என்ற திருநாமத்தோடு காமக்கோட்டத்தில் அமர்ந்து அறங்களை செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அன்னை காமாட்சியின் தோற்றம். அன்னை காமாட்சியோட தோற்றம் வந்துட்டு காமாட்சி விருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல நம்ம பார்க்க முடியுங்க. பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியமும் இச்சையாய் இழைத்திட்ட பாத சிலம்பொழியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுவதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாழி அழகும் சுத்தமாய் இருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் ஜெகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளிவுற்று சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவபூர்வத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அப்படின்னு சொல்லி காமாட்சி விருத்தத்துல பாடியிருக்காங்க. அன்னை காமாட்சியோட இதுல வந்து எப்படி இருக்காங்கன்னா, தங்க கோபுரத்தில் கீழே அமைந்துள்ள கருவறையில் அன்னை 2 கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் 2 கைகளில் கரும்பும் வில்லும் மலர்கனைகளும் ஏந்தியபடியும் பின்னிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவமாக மங்கள ரூபிணியாக பரபிரம்ம ஸ்வரூபிணியாக காட்சி தருகிறார். இதுல வந்து அம்பிகை கையில் இருக்கிற கரும்பு வந்துதான் நம்மளோட மனம். நம்மளோட மனம் எப்பவுமே வந்துட்டு நல்லதே நினைச்சிட்டு இருந்தா இனிப்பானதா எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்றதா கரும்ப வச்சிருக்காங்க. இதுல மலர்கள் அவருக்கு அம்மன் கையில இருக்கிற மலர்கள் என்ன அப்படின்னா 5 புலன்கள். நம்மளோட 5 புலன்களை அடக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அம்மா வந்து 5 இருக்கிற மலர்களை கையில ஏந்திருக்காங்க. பாசம் எதற்கு அப்படின்னா அன்பு மற்றும் இறையருளை 2ஐயும் இணைக்கிறதா பாசம் அப்படின்னு சொல்றதா கருத்து. அங்குசம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா மனம் புலன்களை
கட்டுப்படுத்துவதற்காகவே வைத்திருக்கிறார். இதை ஞானம் அளிக்கும் விதமாக அங்குசம் வைத்திருக்கிறார். இவையை சமநிலைப்படுத்தி இறையுருள் பெற்று ஆன்மீக உணர்வை அடையலாம் என்பதையே அம்மன் திருக்கோலத்தின் ஆழமான தத்துவமாக விளங்குகின்றது. ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சியளித்த அன்னையின் முன் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறினாள். காயத்ரி மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னையின் கருவறையை சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சக்திகள் அடங்கிய திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர், சரஸ்வதி ஆகியோரின் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. கோயிலுடைய சிறப்புகள். காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி உள்ளது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த அம்பிகையை வணங்கி வழியாக வந்தால் பவதி பிக்ஷாந்தேகி என கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அம்மனின் திருவடிகளில் நவகிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷம் ஏற்படுவதில்லை. முக்கிய விழாக்கள். மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா, தெப்ப உற்சவ, பிரம்மோற்சவம் ஆகியன நடத்தப்படுகின்றது. இது தவிர நவராத்திரி, ஆடி, ஐப்பசி, பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றது. பிரார்த்தனை. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு முக்கிய வேண்டுதலாக உள்ளன. இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து தான் ராமர், லக்ஷ்மர் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. வேண்டுதல் நிறைவேற்றுபவர்களுக்கு அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் ஆகியவற்றை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள். இது மொத்தம் வந்துட்டு நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க ஏகபநாதர், காமாட்சி அம்மன் பத்தியும் கருத்துக்கள்ங்க. நம்ம கடைசியில என்ன, அம்பிகை வந்துட்டு சிவபெருமான அப்படி சிக்கனா பிடிச்சிருக்காங்க. அது கடைசியில் நமக்கு என்ன அப்படின்னா, சிவனுடைய கண்களை மூடனாங்காட்டிதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, சிவனுடைய கண்கள் வந்துட்டு சந்திரன், சூரியன் இது ரெண்டையும் மூடினா கூட எந்த இருளும் வந்துட்டு நம்மள அடையாது. சிவனுடைய ஞான ஒளி எப்பவுமே நமக்கு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. என்ன நடந்தாலும் சிவபெருமான சிக்கனை பிடித்துட்டோம்னா அவரோட கருணை வந்துட்டு நம்ம வெள்ளம் போல வந்து நம்மளை காப்பாற்றும். வெள்ளமா அவரோட கருணை. இறுதியாக ஆகமங்களை விட சிறந்தது சிவபூஜையே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடைசியில இதே நம்ம ஏகபநாதர் பத்தி பட்டினத்தார் பாடிய பாடலை பாடி முடிக்கின்றேன். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் இந்நஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். பிழை இருந்தா மன்னிக்கும். நன்றி. அருமை. காஞ்சிபுர தலத்தை பற்றி, அங்க இருக்கக்கூடிய கச்சி ஏகம்பநாதரையும் அன்னை காமாட்சியை பற்றியும், அங்க இருக்கக்கூடிய குமரக்கோட்டை கடவுளை பற்றியும், பல நாயன்மார்களை பற்றியும், பலவிதமான அந்த பாடல்களையும், யார் யாரெல்லாம் அங்க சிறப்பு பெற்றவர்களோ அவங்க எல்லாத்தையும் பாடி, அவங்க எல்லாத்துடைய கருத்துக்களையும் செறிவாக சொல்லி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த ஏகம்பத்துறை தலத்தை மிகச்சிறப்பாக தெளிவு செய்த சுதாமா அவர்களுடைய திருவடி தாமரைகளை போற்றி படுகின்றோம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அது மாதிரி சாந்தி ஆர்வமா கொங்கு மண்டலத்தையே அவர்கள் வந்து சைவத்துறையா மாற்றியவர்களுக்கு அவங்க பொண்ணு வந்து இந்த ஒரே ஒரு தளத்தை பத்தி பேசுறாங்க. எத்தனை தளங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அத்தனை தளங்களையும் கூட்டி சென்று எல்லா இடத்துலையும் சைவத்தை தலைக்க செய்த சாந்தி அம்மாவுடைய புதல்வி அப்படின்னு அவங்க நான் சொல்வதில் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
ரொம்ப மகிழ்ச்சி. அன்னை பராசக்தி அங்க வந்து அம்மா காமாட்சி விருத்தம் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. அது அடியனுக்கு ரொம்ப பிடித்த பாடல். மாயவன் தங்கை நீ மரகத வள்ளி நீ மணிமந்திர காரிணியே மாயஸ்வரூபிணி மகேஸ்வரியுமான நீ மலையரசன் மகளான நீ தாயே மீனாட்சினி சர்க்குண வள்ளினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை ஈன்றவளும் நீ பேய்களுடன் ஆடினி அத்தனிட பாகமதில் பெயர் பெற்ற வளர்ந்தவளும் நீ பிரணவஸ்வரூபிணி பிரசன்ன வல்லினி பிரிய முன்னாமுளையும் நீ ஆயி மகமாயினி ஆனந்த வள்ளினி அகிலாண்ட வள்ளினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. அன்னை காமாட்சியுடைய அந்த விருத்தம் வந்து அவ்வளவு அருமையா பாடியிருப்பாங்க. 10 பாடல்கள் இருக்கு. அது அம்மா வந்து அந்த 10 விரல் மோதிரம் அந்த இதை சொன்னது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அத்தனை அடியார்களையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏகம்பத்துரை நாதனை பற்றிய சரணம். இதுல ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் அடியன் வந்து அம்மாவோட பர்மிஷனோட அதை ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சுதாமாவோட பர்மிஷனோட அம்மாவுக்கு இன்றைய தினம். அதனால 2 முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 2 செய்திகளை அடியார்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். 2 செய்திகள். ஒண்ணு, நம்மளுடைய காஞ்சி புராணத்துல நம்மளுடைய பெருமான் வந்து நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அற்புதமான செய்தி. அடியார்களுக்கு தெரிஞ்சதுதான், நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு ஃபாஸ்டா அடியார் அதை ரீகேப் பண்ணி இதை இன்னைக்கு இதை முடிச்சிடறேன். ஆனா அந்த செய்தி நம்ம அடியார்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எனக்காக என்னுடன் எல்லாரும் கலந்துருக்கலாம், ஒரு 2 நிமிடம் கலந்துருக்கலாம். அன்னை பராசக்தி வந்து பெருமானிடம் பல காலம் வந்து அவ வந்து ஆகமங்களுடைய செய்திகள் எல்லாம் கேட்கிறா. பல காலம் கேட்டுட்டே இருக்கா. திடீர்னு பெருமான் வந்து, நான் கேட்டதெல்லாம் நீ என்ன கேட்டிருக்க, எங்க சரியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பெருமான்கிட்ட சொல்றா, நீங்க எத்தனை யுகங்களாக நீங்க ஆகமங்களை சொல்லி கொடுத்தீங்க, நான் ஒரே ஒரு வரியில சொல்லட்டுமா, நான் இந்த ரகசியத்தை சொல்லட்டுமானா சொல்லுமானா, ஆகமத்தினுடைய ரகசியம் சிவ வழிபாடே. ஆகமத்தினுடைய ரகசியம் என்னது? சிவ வழிபாடுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டாரு பெருமான். ஆக அற்புதமா சொல்லியிருக்கமான்னு சொன்ன உடனே, இந்த ஆகமத்தை கேட்டனால எனக்கு சிவ வழிபாடு செய்யணும்னு ஆசை ஆயிடுச்சு, அதனால நான் சிவ வழிபாடு செய்யலாம், எங்க போய் செய்யலாம்னு அம்மா கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஐயா சொல்றாரு, அது மண்ணுல தான் செய்யும், மண் இருக்கிற இடத்துலதான் சிவபூசை பண்ணுமா, விண்ணுல செய்ய முடியாது சிவபூசை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விண்ணுல உட்கார்ந்து சிவபூசை பண்ண முடியாது, மண்ணுல மட்டும்தான் சிவபூசை. மண்ணில் பிறந்தவர்களால்தான் சிவபூசை பண்ண முடியும். விண்ணுல இருந்தாலும் அவங்க எங்கதான் வரணும், விண்ணவர்களா இருந்தா உங்களுக்கு மண்ணுக்கு வந்துதான் சிவபூசை பண்ண முடியும். மண்ணில் அமர்ந்து செய்வதுதான் சிவபூசை, வேற எங்கேயும் சிவபூசை செய்ய முடியாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மண் தளமாகிய தென் திசை நோக்கி வந்து அன்னை பராசக்தி தவம் செய்ய வர்றா. அப்ப ஐயா சொல்றாரு, நான் உங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னு அன்னை பராசக்தி கேட்கும்போது, மாமரத்தினுடைய அந்த மாமரத்தினுடைய அடியில நீங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஐயா, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம், நாங்க போய் உங்களை பார்த்துக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய தோழிமார்களோட அன்னை பராசக்தி காஞ்சிபுரம் நோக்கி போறா. அதுக்கு முன்னாடி பல காலம் பஞ்சமா அக்னியை வளர்த்து ஒற்றை விரலை ஊண்டி, ஊசி முனையில ஒற்றை விரலை ஊண்டி ஊசி முனை தவம் செய்கின்ற அன்னை பராசக்தி. இந்த ஊசி முனை தவம், பஞ்சமா அக்னி அப்படிங்கிறது என்னன்னா, ஊசி முனை அப்படிங்கிறது நம்முடைய நாசிக்கு பேரு. அதுக்கு யமுனைன்னு அர்த்தம். யமுனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊசி முனை தவத்துக்கு யமுனா தவம்னு அர்த்தம். யமுனைன்னு என்ன அர்த்தம்? யா போட்டீங்கன்னா எத்தனை ஊசி வரும்? யால எத்தனை ஊசி வரும்? யால எத்தனை ஊசி? 3 ஊசி வரும். 3 ஊசி வருங்க. யால 3 ஊசி வரும். இந்த 3 ஊசி வந்து என்னன்னா, இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 ஊசி. இந்த 3 ஊசி முனையில தவம் செஞ்சா யா கூட்டல் முனை யமுனைன்னு அர்த்தம். அதாவது இடகலையினாலும் தவம் செய்யணும், இடகலை பிங்களையினாலும் தவம் செய்யணும், சுழுமுனை. இந்த மும்முனை தவத்துக்கு பேரு ஊசி முனை தவம்னு பேரு. இந்த மும்முனை தவத்துல அன்னை பராசக்தி பஞ்சமா அக்னினா 5 புலன்களை கொளுத்தி நம்ம செய்கின்ற
ஐம்புலன்களை கொளுத்தணும். அதே சமயத்துல இடகலை பிங்கலை சுழுமுனை என்ற மும்முனை தவங்கள்ல நின்று செய்கின்ற அந்த தவத்துக்கு பேரு யமுனை தவம்னு சொல்லுவோம். அந்த யமுனை தவத்தை அடியேன் அம்மா பண்றான். அதனால யமுனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மும்முனை தவத்தை செய்வது அப்படின்னு அர்த்தம். யமுனை அப்படின்னா மும்முனை தவத்தை. அந்த மும்முனை தவத்தை செஞ்சு அன்னை போய் உட்கார்றா. கடைசியில தன்னுடைய மனக்கோலத்துல இருந்து அப்படியே காஞ்சிபுரம் மாங்காட்டுலதான் பண்றா. மாங்காட்டுல இருந்து திரும்ப இன்னொரு மாங்காட்டை நோக்கி அவ நடக்கிறான். காஞ்சிபுரத்துல ஒரு மாமரம் இருக்கின்றது. மாங்காடு முழுவதுமாக தேடிட்டாங்க. அன்னை சிவபெருமானுடைய அந்த அந்த லிங்கமானது வெளிப்படல, இல்லவே இல்லை. சேடி பெண்கள் எல்லாரும் தேடியாச்சு. எல்லாம் அம்மா அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே பெண்கள் இப்பயே நல்லா தெரியும் எல்லாரும் பிரைடல் மேக்கப்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. அந்த காலத்துல அன்னை பராசக்தி எவ்வளவு பிரைடல் மேக்கப் போட்டிருப்பான். அப்படி அவ போய் பண்றான். போக போக அப்படியே வேர்வை துளிகள் எல்லாம் பட்டு அப்படியே அவளுடைய நெத்தில வச்சுக்கிற அந்த அந்த நெத்திச்சூடி, தலையில வச்சிருக்கிற அந்த மொத்தம் எல்லாமே அப்படியே கலன்று அப்படியே வேர்த்து விறுவிறுத்து இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஒரு யோசனை தெரியுது. ஆக சிவபெருமானை தேடக்கூடாது, சிவபெருமானை தேடி அடைந்து விட முடியாது, அவனுக்கு அடைக்கலமாக வேண்டும் என்று சொல்லி அமர்ந்த இடத்திலேயே உட்கார. அப்படியே பெண்களை அவங்களுடைய சேடி பெண்கள்லாம் அங்கேயே உட்காருங்கட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்தாங்க. எல்லாரும் அன்னை பராசக்தி இரு கரங்களையும் தலைக்கு மேலே கொதித்து அப்படியே கண்களை மூடி கண்கள்ல கண்ணீர் பெருக நமச்சிவாய மந்திரம் சொல்கின்றாளாம். அதுதான் யமுனை தவத்திலேயே சிறந்த தவம். இன்னைக்கு மும்முனைகளையும் அடக்கி மும்முனைகளையும் நின்று 5 பூதங்கள் நடுவாக 5 புலன்களை அடக்கி செய்கின்ற தவத்தை விட நமச்சிவாய மந்திரம் என்பது மும்முனை தவத்திலையும் 5 பஞ்சமாதிரிகளுக்கு செய்கிற தவத்தை விட சிறந்தது நமச்சிவாய மந்திரம் சொல்கின்ற தவம். அது மண்ணுல உட்கார்ந்து செய்யறது. அதனால அந்த தரையில உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடகளை அடங்கும், பிங்களை அடங்கும், சுழுமுனை தெளியும். இது 3ம் பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து முக்கியமானது இறைவனை தேட முடியாது, அவனுக்கு அடைக்கலமாகத்தான் முடியும். இறைவனை அடைய முடியாது, அவனுக்கு அடைக்கலமாக முடியும்னால அவனை நோக்கி அவ தவம் பண்றா. அப்பதான் அவ சொல்ல நமச்சிவாய மந்திரம் சொன்னவன என்ன ஆயிடுச்சு, அப்பதான் புதுசா ஒரு மரம் தோன்றுது. அந்த மரத்துக்கு அடியில அந்த சிவலிங்க திருமேனியும் தோன்றுது. அன்னை பராசக்தி அப்படியே வந்து அதை ஆற தழுவுகின்றால். அங்க நடந்த தழுவ குலைந்த நாதனுடைய கதையெல்லாம் அம்மாவுடைய வாயிலால தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஒரு செய்தி, நம்முடைய சேக்கிழார் வந்து கண்களை மூடி நெற்றிக்கண் திறந்தது, கண்களை மூடிய குற்றத்திற்காக அன்னையை சபித்தார் பூவுலகத்திற்கு அப்படிங்கிற செய்தியை சேக்கிழார் சொல்லுது. சேக்கிழார் ஆகமத்தினுடைய சிறப்பை உணர்ந்த அன்னை இங்கே வந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்படிங்கறதுனால இந்த செய்திகளை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி அடியார்கள். அதனால ஒரு செய்தி, காஞ்சிபுரம் தலம் நமக்கு சொல்வது, நீங்க மண்ணுல உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த செல்வம் உடையவர்கள் யாரும் இல்லை. மண் இருக்கு, நமச்சிவாய மந்திரமும் தெரியும், உட்கார்ந்து சொல்றதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. இல்ல, அவனுக்கு அடைக்கலமாகிறதுக்கு அன்னை பராசக்தி அங்க மேல இருந்து கீழே வந்து இறங்கியிருக்கா. நாம இங்கேயே இருக்கோம், ஆனா நமக்கு மண்ணு இருக்கு, நமச்சிவாய மந்திரம் இருக்கு, ஆனா சொல்றதுக்கு காலம் மட்டும் இல்லை அப்படிங்கிற சூழல் இருப்போம். இதை புரிஞ்சுக்கிட்டா ஆஹா, மண்ணும் கிடைக்காது, காலமும் கிடைக்காது, நமச்சிவாய மந்திரமும் கிடைக்காது, உட்கார்றா இப்பவே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லுகின்ற அந்த ஆற்றல் என்பது யமுனை தவத்துக்கு சமமானது, பஞ்சமாக்னி தவத்திற்கும் சமமானது என்ற செய்தியை நமக்கு காஞ்சிபுரம் உணர்த்துகின்றது. இன்னும் ஒரு செய்தி மட்டும் இல்ல, ஒரு பிறழ்வு செய்திகளை மட்டும் நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. எனக்காக இங்க 84 அடியார்கள் இருக்காங்க. எல்லாரும் எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம். ரொம்ப நேரம் இருக்க போறது அடியார்கள் எல்லாம். அன்னை காமாட்சியை பற்றி சொல்லும் போது ஒரு செய்தி பரவலாகவே உண்டு. என்னன்னா, காமாட்சி வந்து உக்ரமா இருந்தா அவளுடைய அந்த உக்ரத்தை வந்து சங்கராச்சாரியார் வந்து சக்கரம் போட்டு அவர் வந்து சரி பண்ணாரு அப்படிங்கிற செய்தியை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அன்னை பராசக்தி என்பவள் அவ யாரு, என்ன சக்தி? அவ வந்து பதி சக்தி. நாமெல்லாம் யாரு? பசுக்கள். நாமெல்லாம் பசுக்கள். அன்னை பராசக்தி உக்ரமா இருக்கான்னு சொல்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். யாருக்கு கோபம் வராது? முருகனுக்கு கோபம் வராது.
அப்ப சிவபெருமானுக்கு கோபம் வராது அப்படிங்கறதுதான் பல காலங்களா சொல்லியிருக்கோம். அது இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சொல்லணும். அன்னை பராசக்தி உக்கிரமா இருக்கா அப்படின்னா, நாம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற கழுத்துல மண்டை ஓடு போட்டிருக்கால, அதெல்லாம் யாரோட மண்டை ஓடு? ஆனா இப்ப காளியோடைய கழுத்துல மண்டை ஓடுகள் இருக்குல்ல, அது யாரோட மண்டை ஓடு? அசுரர்களுடைய மண்டையோட. அது மகிஷாசுர மர்தினியா எடுத்து அவ இது பண்றாள்ல. இல்ல இல்ல இல்ல, நாரணன் பிரம்மன். நாரணன் பிரம்மன். நம்ம ஐயா கிட்ட இருக்கிற மண்டை ஓடு யாரோட மண்டை ஓடு? அது பிரம்மா சொல்றாங்க. ஆனா அம்மா போட்டுக்கிறதும் அந்த மாதிரி தானா? அம்மா போட்டிருக்கதும், ஏன்னா அவதான் அதனுடைய பாதின்னு சொல்றது. அது உண்மையா இருந்தா வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட, வேயுரு தோள்களை உடைய அன்னை பராசக்தி ஒரு பாகமாக கொண்டவனால அவளுக்கும் பிறை உண்டு தலையில. யாருக்கு? அன்னை பராசக்திக்கும் தலையில பிறை உண்டு. அவளும் பித்தா பிறை சூடி. இவ கழுத்துலையும் கங்காள மாலை. அந்த கங்காள மாலை என்பது தேவர்களுடைய, இந்திரர்கள், தேவர்கள், அசுரர்கள் அவங்களுடைய மாலையை தவிர அவருக்கு யாரையும் பொண்ணு மாலை போடுறது இல்லை. நீங்க காளி தேவி அப்ப இவங்க எல்லாம் அசுரர்கள்லாம் வச்சு வழிபாடு செய்யறாங்களே அப்படின்னா அதெல்லாம் என்னது? காளி தேவி அசுரர்கள்லாம் வச்சு வழிபாடு செய்யறாங்க, நிறைய பேர் அவளை காவு கொடுத்து அவளுக்கு பல விஷயங்கள்லாம் பெற்றுக் கொள்கின்றார்களேன்னு கேட்கறது. இதெல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஜங்க் ஃபுட் நம்ம போன அமர்வுல பார்த்தோம். ஜங்க் ஃபுட் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்கும்? தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ள கோட்டிங்கா கொடுத்த ஜங்க் ஃபுட் தான். அதனால அன்னை பராசக்தி தன்னுடைய கழுத்துல அந்த மாலை என்பது என்ன அப்படின்னா, கழுத்துல மாலை என்பது என்ன அப்படின்னா, அது பல கோடி நூற்றாண்டுகளாக தவம் செய்தவருடைய விஷயம். அவர் நாக்கு நீட்டி இருக்கிறது என்பது என்னன்னா, சுழுமுனை தவத்துல நாக்கு நீட்டுவது என்பது மரபு. நாக்கு அப்படி நீட்டினா சுழுமுனை தவம் கிடைக்கும். அவ தவம் தான் பண்றா, அது உக்ரம் கிடையாது. உக்ரம் கிடையாது. அவ உக்ரமா இருக்கிறா அப்படின்னா, காலில 2 டைப் உண்டு. நல்லா கவனிங்க, காலில 2 டைப் உண்டு. ஒண்ணு நம்மளுடைய திருவாசகத்திலே வரும். காளிக்கு உணவளிப்பதற்காக அன்னைக்கு சுவாமி நமக்கு தவம் அந்த வேர்க்கூட்டம் கான் கூட்டடோ கான் சாழலோன்னு சாழல்ல வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவள் உக்ரமா இருக்கா அப்படின்னு சொல்வதே அவளுடைய பதித்தன்மைக்கு ஆப்போசிட். அதனால அதே மாதிரி காமாட்சி என்பவள் அன்னை பராசக்தியினுடைய அந்த முழு வடிவம் என்பதனால அவ உக்ரமா இருந்ததில்லை. அப்படியே உக்ரமா இருந்தாலும் ஒரு மனிதனால அன்னைய சாந்தப்படுத்த முடியாது. அவளுக்கு சக்கரம் போட்டு சாந்தப்படுத்த முடியும்னா அவ எப்படி பெரிய சக்தியா மாற முடியும்? அவ எப்படி பெரிய சக்தி அப்படின்றது இதெல்லாமே ஒரு புனை கதைகள் தான். அதனால அடியார்கள், ஏன்னா நம்ம சைவத்துல இருக்கிறனால சைவர்களுக்கு ஆதிசங்கரருடைய அந்த தன்மைக்கு நம்ம பொருந்துவதில்லை. எல்லாருக்குமே தெரியும், மாத்துவர், ஆதிசங்கரர், ராமானுஜர் இவங்க கொள்கையெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய மெய்கண்டாருடைய கொள்கை நிலைத்து நிற்கிறது. அதனால ஆதிசங்கருடைய கூற்று நம்ம ஏற்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரியான கதைகளை அடியார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என்னுடைய தாழ்மையான செய்தி. ஏன்னா அன்னை பராசக்தி ஒரு நாளும் கோபம் கொள்வதில்லை, அவளுக்கு கோபம் வருவதில்லை. அவளை அடக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அவ கோபம் கொள்வதாக இருந்தா இப்ப நல்லா கவனிங்க, நம்ம அன்னை பராசக்தி சொல்ற செயல்களை எல்லாம் செய்யறோமா? 32 அறங்களையும் கடைபிடிக்கிறோமா? அறம் வளர்த்த நாயகின்னு அவருக்கு பேர் உண்டு. அந்த அறங்கள் நம்ம கடைபிடிக்கிறோம். நம்மளுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். நமக்கு தண்டனை கொடுத்தா நம்மளே ஜாலியா இருக்கோம். கண்ணு முன்னாடியே பாக்குறோம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஜாலியா இருக்காங்கன்னு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவ உண்மையிலே கோபம் உடையவளா இருந்தா அவர்களுக்கு அத்தனை பேரும் பஸ்மமா போயிடுவாங்க. நாமளும் அப்படி இருக்க மாட்டோம். அப்போ அன்னை பராசக்தி என்பவள் கருணையே வடிவானவள்னு சொல்லியாச்சு. இறைவன் கருணைக்கு ஒரு பாத்திரம்னா அது அன்னை பராசக்தியினுடைய உருவம் தான். அப்ப அவள் கருணையே வடிவானவன்றால அவளை உக்ரம் என்று சொல்வது பொருந்தாது. அவளை ஒரு சக்கரத்தினால அடைத்து விட முடியும் என்பதும் பொருந்தாது. இது எல்லாம் ஆதிசங்கரனை உயர்த்தணுன்றதுக்காக அன்னை பராசக்தியினுடைய புகழை தாழ்த்துவதற்கு சமம். ஆதிசங்கரை பிடிச்சிருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா அன்னை பராசக்தியை நாம இறக்கி நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னொன்னு முக்கியமான விஷயம், நாம இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவாசகத்தை சாமி எப்பவுமே எழுதி வச்சுக்குவாரு. ஞாபகம் இருக்கா? எழுதி வச்சுக்குவாரு. பிரளயம் ஊழி காலத்துல படிப்பாரு அப்படின்னு. ஊழி காலத்துல எடுத்து படிப்பாரு அப்படின்னு படிச்சு பக்கத்துல எழுதி வச்சுக்கிறாருன்னு சொல்லுவாங்களே. அதுவுமே என்னதுன்னா, திருவாசகத்தை உயர்த்துறோம்னு நினைச்சிட்டு யார கீழே தள்ளுறோம்? சிவபெருமான கீழே தள்ளுறதுக்கு சமம். அப்போ அதுவுமே பொருந்தாதுன்னு சொல்லும். இறைவனுக்கு ஒரு நாள் என்ன வராது? சலிப்பு வராது. அவனுக்கு இத புக்கை படிக்கணும்ன்ற அவ புக்கை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? கையில புக்கு
நம்மளே திருவாசகம் மனப்பாடம் பண்ணிட்டோம், அப்படிதானே? இன்னைக்கு 51 பதிகம் மனப்பாடம் பண்ணாங்க எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க. அவனுக்கு கையில புத்தகத்தை வச்சுதான் மனப்பாடம் பண்ணி அவன் புத்தகத்தை ஓபன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அடியார்கள் எழுப்பி கொண்டு பார்த்தீங்கன்னா, நாம திருவாசகத்தை முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு சிவபெருமானை இறக்குறோம். அது போல இங்கே ஆதிசங்கரை முன்னிலைப்படுத்தி அன்னை பராசக்தி இறக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கும். இது ஒரு பிறழ்வு. அதனால அந்த செய்திகளை அடியார்கள் என்ன பண்ண வேண்டாம், அதை ஒரு ஒரு பிரதான பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். மேற்கொண்டு நம்மளுடைய காஞ்சி புராணத்துல அன்னை சபிக்கப்பட்டு வரல, அன்னை பிரியப்பட்டு வந்திருக்கா. அதுதான் அடியார்கள் புரிஞ்சு. அன்னை என்ன பண்றான்னா, நமக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவ பிரியப்பட்டு வந்திருக்கா அப்படிங்கிற செய்தியை அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் அடியாருங்க சொல்லி மகிழ்கின்றேன். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த செய்தி அடியார்கள் ஏன்னா இது இறைவனுக்கு பொருந்தாது. ஏன்? நம்ம எல்லாரும் என்ன படிச்சிருக்கோம்? சைவ படிச்சிருக்கோம். பதி இலக்கணங்கள் படிச்சாச்சு. பதி இலக்கணங்கள்லாம் என்ன, பசி இலக்கணம் என்ன, பாச இலக்கணம் என்னன்னு படிச்சாச்சு. அதுல பதி இலக்கணத்துல அவனுக்கு எதையாவது முக்குணங்கள் தொடர்பு இல்லை. அந்த தாமசம், ராஜசம், அப்புறம் சத்துவம் என்று சொல்லுகின்ற முக்குணங்கள் தொடர்பும் அவனுக்கு இல்லை. அதனால அவனுக்கு பேரு நிர்குணன்னு பேர். குணமிலி சொல்லுவாங்க இல்லையா? குணமிலி அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா? நம்முடைய பாடல் குணமிலி கோலில், அது திருவருட்பயனா? அது யாராவது சொல்ல முடியுங்களா? குணமிலி அவனுக்கு குணம் என்பது கிடையாது. அவனுக்கு என் குணத்தான் 8 குணங்கள் தான் இருக்கே தவிர நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்குணங்கள் அவன்கிட்ட இல்லை என்பதனால அவனுக்கு குணமிலி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால அடியவர்கள் இந்த மனிதருக்குரிய குணங்கள் பெருமான் கிட்ட இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. காமமோ, குரோதமோ, லோபமோ, மதமோ, மாச்சரியமோ, மோகம் என்று சொல்லுகின்ற 6 வகை குணங்களும் யாருக்கு கிடையாது? சிவபெருமானுக்கு கிடையாது. அது பற்றிய கதைகள் இருந்தாலும் அந்த கதைகள் அனைத்தும் ருத்ரனை குறிக்கிற கதைகள் தான். ருத்ரன் என்பவன் வேற, சிவபெருமான் என்பவன் வேற. அதனால அதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வகையில ரொம்ப அருமையான செய்தி. ஏன்னா இது எல்லாருமே சொல்றோம். இந்த செய்தி அம்மானால இல்ல, எல்லாருமே நம்ம சொல்றோம். அந்த செய்திகள்ல ஒரு சின்ன பிறழ்வு இருக்கு. அதை தெளிவா அடியார்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காஞ்சிபுரத்திலையும் திருவாரூர்லையும் பிறக்க முக்தின்னு சொல்லுவோம். காஞ்சிபுரத்திலையும் திருவாரூர்லையும் பிறக்க முக்தி. இந்த காஞ்சிபுரம் என்பது பிறக்க முக்தி தான். என்ன பிறக்கணும்? மண்ணுல பிறக்கணும். என்ன நல்லா கவனிங்க. இந்த செய்தியோட நிறைய சேர எல்லாரும் கவனம். 82 பேர் இருக்கீங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் ஆன் பண்ணி என் கூட சேர்ந்திருக்கலாம். என்னால குழந்தை வேலையா ஜானகி அம்மாலாம் பார்க்க முடியுது. என் கூட முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய அடியார்கள் என் கூட கலந்துருக்கலாம். அமைச்சோம். காஞ்சிபுரத்துல பிறக்க முக்தி. ஆமா, பிறக்கதான் முக்தி. மண்ணின் மேல் பிறக்க முக்தி. ஆமா, திருவாரூர்லயும் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்திலையும் மண்ணில் பிறக்க முக்தி. மண்ணுல பிறக்கணும். என்ன பிறக்கணும் அப்படின்னா, மண்ணில் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற அவா பறக்கணும் மனசுக்குள்ள. நீங்க எந்த மண்ணிலையும் உட்காந்துக்குங்க. நீங்க எந்த மண்ணிலையும் உட்காருங்க. நீங்க ராசபாளையத்துல இருங்க, நீங்க சென்னையில இருங்க, நீங்க காக்கிநாடால இருங்க, நீங்க எந்த உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் இருங்க. அந்த மண்ணுல அமர்ந்து சிவபெருமானை போற்ற வேண்டும், நமச்சிவாய மந்திரத்தை போற்றணும்ன்ற அவா இருக்கு இல்லையா, ஆசை இருக்கு இல்லையா, அது பிறந்தா முக்தி. அப்படி பிறந்ததுன்னா நீ இருக்கிற இடம் பேரு காஞ்சிபுரம். கரையில அமர்ந்து சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டாலே அந்த பிறப்பு தான். அது என்ன பிறப்பு? அந்த சொல் பிறப்பு தான் என்னது? அங்க முக்தியை தருது. அதனால பிறக்க முக்தி என்பது மண்ணில் அமர்ந்து சிவபெருமானுடைய மந்திரங்களை, நமச்சிவாய மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய பிறப்பு தான் காஞ்சிபுரம். அந்த பிறப்பை நாம் எல்லாரும் வைத்து வணங்கி கொண்டாடுவோம். இப்போ நீங்க எந்த இடத்துல அமர்ந்து நீங்க அன்போடு பெருமானை நமச்சிவாய மந்திரம் திருவைந்தெழுத்தெல்லாம் சொல்லி வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த இடம் காஞ்சிபுரம். அந்த இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்பது தனித்தளம் அல்ல. அன்னை பராசக்தி ஒரு வாஞ்சையினாலே, மிகப்பெரிய அவாவினாலே சிவத்தை அடைந்து விட வேண்டும் என்ற அந்த பெரும் ஆர்வத்தினாலே, ஆகமத்தினுடைய முழு சாரத்தினாலே, ஆகமத்தினுடைய புளிந்த நிலவினாலே வந்து அமர்ந்து செய்த பூசணையினுடைய விளைவுதான் காஞ்சிபுரம். இன்னைக்கும் நமக்காக அன்னை பராசக்தி அந்த தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவளோட தவத்துல நம்மளும் கலந்துகிட்டா நாமளும் காஞ்சிபுரத்துல
புரியுதுங்களா? இது எல்லாரும் தீபம் சுத்துவான்ல, ஞாபகம் இருக்கா? சாமிக்கு தீபம் சுத்துவோம். சுத்துறப்ப என்ன பண்ணுவாங்க? தீபக்கரண்டிய எல்லாரும் பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? பெண்கள் என்ன பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருப்பாங்க, காமிப்பாங்க. பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கையை பிடிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்கா? யார பிடிச்சிருக்காங்களோ அவங்க கையை பிடிச்சிருக்கோம். இன்னொருத்தவங்க அவங்க யாருக்கு பிடிச்சிருக்காங்களோ அவங்க கையில பிடிச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா எல்லாரும்? நான் சொல்ல புரியுதுங்களா? இது நம்ம பண்ணுவோம். எல்லாம் அந்த தீபக்கரண்டிய நாம எல்லாரும் பிடிச்சதுக்கு சமம். யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்க கையை பிடிச்சுக்குவாங்க, அவங்க கையை பிடிச்சுக்குவாங்க, அவங்கள தொடுவாங்க. தூரமா நிப்பாங்க, 50வது ஆளா நிப்பாங்க. 50வது ஆள் நின்று அவங்க 49வது ஆளை தொட்டாலும் யாரு கூட யாருக்கு தீபக்கரண்டி அவங்க தொட்டதுக்கு சமம். அந்த மாதிரி அன்னை பராசக்தி காஞ்சிபுரத்துல உட்கார்ந்து இன்னைக்கும் தவம் செஞ்சாலும், நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சாலும் அவ தவத்துல கலந்துகிட்டு சமம். புரிஞ்சுதுங்களா? நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து சிவத்தவம் செய்தாலும் அவ தவந்தில கலந்துகிட்ட சமம், அவளோடு இணைந்ததுக்கு சமம். அவளுக்கு கிடைத்த அதே பேரு தழுவ குலைந்த நாதன் கிடைத்த நாதன் நமக்கும் கிடைப்பான். அதனால எப்படி தவம் செய்யணும்னா பயந்து தவம் செய்யக்கூடாது. ஐயோ நாளைக்கு ஏதோ நடக்கும், ஜோசியக்காரன் சொல்லிட்டா உட்காந்து நமச்சிவாய மந்திரம் 100 தடவை சொன்னா இது கிடைக்குமாமேன்னு சொல்லி பயத்தினாலே செய்கின்ற தவத்தில் அல்ல, அவனை வழிபாடு செய்ய வேண்டிய ஆசையினாலே, காதலினாலே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுகின்ற காதல் பிறந்து சிவபெருமானுக்காக காதலாகி அந்த காதல் பிறக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சிவத்தினுடைய காதல் பிறக்கிற இடம் தான் இது காஞ்சிபுரம். சிவத்தினுடைய காதல் பிறக்கக்கூடிய அதனால காதலாகி கசிந்து நீங்க தரையில அமர்ந்து செய்கின்ற சிவபூசை அன்னை பராசக்தியோடு கலக்கின்ற சிவபூசை. அதனால அந்த சிவபூசைக்கு அதிகம் அந்த நிலைமையை வச்சுக்கிட்டீங்கன்னா ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஆமா, அந்த ஏகம்பத்துறைய இருக்கக்கூடிய பெருமான் ஏக் அப்படின்னா ஒன்று, ஏக் அப்படின்னா ஒன்று, ஏகம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஏகம்னா தமிழ்லையும் ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருவன் அர்த்தம். ஏகம் அம்பம் அப்படின்ற பெருமான் ஒருவனாகி அவன்தான் முதல்வன், அவன்தான் ஒருவன் செய்கின்ற சிவபூசைக்குத்தான் ஏகம்பத்துறை பூசைன்னு அர்த்தம். அந்த சிவபூசையை அடியார்கள் செய்து அன்னை பராசக்தியோடு கலந்து செய்கின்ற சிவபூசையில உங்களுடைய அத்தனை வினைகளும் நீங்க பெறும், அறங்களும் பெருகும், நீங்க பல்காலம் நல்ல நிலைத்திருப்பீங்க. இறைவனுடைய திருவடியை சென்று சேருவதற்கு இதைவிட சிறந்த உபாயம் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த செய்திய குணமளி திடமிழி சர்க்குணமி. அம்மா இது எந்த பாடல் நான் இதுல சொன்னேன், திருப்புகள் எடுத்திருக்கீங்க. நான் சொன்னது மெய்கண்ட சாத்திரங்கள்ல திருவருட்பயன்ல குணமிலின்னு வரும், அதை சொன்னேன். நிறைய இடங்கள்ல சர்க்குணமிலின்னு வந்தது, அருமை. திருவருட்பயன்ல குணமிலி அப்படின்னு ஒரு பாடல் வரும், எனக்கு சட்டம் ஞாபகம் வரல அந்த பாடல். அப்போ இறைவனுக்கு குணம் இல்லைன்னு இப்போ ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்யறேன் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க உங்க மனசுல சிவனை பூசிக்கணும் அப்படிங்கிற அன்பு காதல் செய்கின்ற தவம் தான். இப்போ ஒரு நிமிடம் மட்டும் நம்ம அன்னை பராசக்தியுடைய தவத்துல சேர்ந்துக்கிறோமா எல்லாரும்? இப்பவே சேர்ந்து எதுக்கு லேட் பண்ணணும்? இப்பவே அன்னை பராசக்தியுடைய தவத்துல சேர்ந்துக்குவோம். தரையில உட்கார முடிஞ்சவங்க தரையில உட்காரலாம், இல்ல சேர்ல உட்கார்ந்தாலும் சேரும் தரையில தான் இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடியார்கள் கீழே உட்கார முடியாதவங்க உட்கார வேண்டாம். அதனால இப்ப என்ன பண்ணலாம், மண்ணில் உட்கார்ந்து அன்னை பராசக்தியை போல நாமளும் காதலாகி கசிந்து ஒரு 5 முறை நமச்சிவாய மந்திரம் சொல்லுவோம். அவ்வளவுதான். நமச்சிவாய நம்பர் எல்லாரும் இப்ப உட்கார்ந்துக்கலாம். காதலாகி உட்கார்ந்துருக்கோம், அன்னை பராசக்தியினுடைய தவத்திலேயே உட்கார்ந்துருக்கோம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். எல்லாரும் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி கொள்ளலாம். அன்னை பராசக்தி அப்படின்னா வழிபாடு 5 முறை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு சொல்லி அவரோட தவத்துல கலந்துக்க போறோம். எல்லாரும் கட்சி ஏகம்பநாதனை மனசுல வச்சுக்கலாம். சொல்ல போறோம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 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 ஓம்
நம சிவாய. அன்னை காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, ஒரு செலவும் பண்ணாம அன்னை பராசக்தியினுடைய தவத்தில் ஐயா அமர்ந்து. ஓம் சொன்னா 6 எழுத்துன்னு வருது இல்லைங்க ஐயா? ஓம் சொன்னா 6 எழுத்து தான். 6 எழுத்தும் அன்னை அப்பனை தான் குறிக்கும். 6 எழுத்தும் அப்பனை தான் குறிக்கும். நமசிவாய மந்திரம் தான். அதனால ஓம் சொல்றாலும் அது குருநாதரை குறிக்கும். ஓம் நமசிவாயம் சொன்னா குருநாதர். அதே மாதிரி நமச்சிவாய சொன்னாலும் பஞ்சாக்கம். அதனால தவறு இல்லை. ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கோம். அதனால காஞ்சிபுரம் எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. அதனால இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? காஞ்சிபுரம் உட்காந்து போயாச்சா? இனிமே காஞ்சிபுரம் போனோம்னா அமர்ந்து அந்த இடத்துல உட்காந்து காதலாகி கசிந்து சொல்கின்ற போது நீங்க காஞ்சிபுரம் போயிடுறீங்க. காஞ்சிபுரம் போனாலுமே நமச்சிவாய மந்திரம் சொல்லலைன்னா நம்ம எங்க போகல. காஞ்சிபுரம் டூருக்கு போனாலுமே இங்க இருக்கிற 80 பேரும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தாச்சு. உண்மை காஞ்சிக்கு போய் அம்பாளோடு சேர்ந்து தவம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால நீங்க சொன்ன இந்த அஞ்சு நமச்சிவாய மந்திரமே உங்களுடைய பல்லூலி காலங்கள் செய்த பல வினைகளை நீக்கும். இதுக்கு நாளைக்கே உங்க எல்லாருக்கும் நல்ல விதமான ஒரு செய்திகள்லாம் வந்து சேரும், நல்ல இன்பங்கள் நிகழும், உங்க எல்லாருக்கும் நல்ல நிகழும் சொல்லி இன்றைய தினம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாரும் மிகச்சிறப்பா பார்த்திருக்கோம். அடுத்து வாரம் வெள்ளிக்கிழமை பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அப்படிங்கிற செய்தியை நம்ம இன்னும் சிறப்பா பார்க்கலாம்னு சொல்லி இந்த அளவுல இந்த அடியார்கள் யாரும் போயிட வேணாம், இருந்து போகலாம். 2 நிமிடத்துல நிறைவு செய்திடுவோம். அடியார்கள் நிறைவு செய்துட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். வான்மையின் வளாது பெய்க வடிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க துறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேண்பு மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடித்தடியார் திருடி தமிழ் சென்னிமே சுட்டி வணங்கினேன். சிவாய் நமக்கு நன்றிங்கய்யா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அடியார்கள் வந்திருக்காங்க, அதை பார்த்து அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் இந்த இன்றைய தினம் பற்றி, இந்த அமர்வு பற்றி பேசலாம். புது அடியார்கள் எவரேனும் ஏதாவது பேசணும்னா அவங்களுக்கு வாய்ப்பு, ஏதாவது பேசலாம். அம்மா சண்முக சுந்தரி அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க. அம்மா சரி, இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. யாராவது புது அடியார்கள் பேசணும்னா பேசலாம். நீங்க ஏதாவது இந்த அமர்வு பற்றிய குறிப்புகள் ஏதாவது சொல்லலாம். 30 வினாடிகள் தான் உங்களுக்கு டைம். யாராவது புது அடியார்கள் பேசுறதுக்கு ஆசைப்படுறீங்களா? திரு ஏகம் ரொம்ப சிறப்பா இருந்தது. கேட்க இனிமையாக இருந்தது ஐயா. சரி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்கம்மா. அருமை. இன்றைய தினம் சுதாமா அருமை பட்டாசு கிளப்பிட்டாங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க. நமச்சிவாய். சிவன் தழுவறது போடுறாங்க பாருங்க. அடியார்கள் பேசலாம். சரி, புதிய அடியார்கள் பழைய அடியார்களே பேசலாம். ஏதாவது செய்திகள் குறிப்புகள் தான் பேசலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ராஜேஸ்வரி அம்மா. கடல தண்ணி வந்துருச்சுங்க ஐயா. காஞ்சிபுரம் போயிட்டு வந்துட்டோம் நாங்க. சிவா சூப்பரா இருக்கு. திருவடி வணக்கம் சாமி. அருமை. நம்ம எல்லாருமே காஞ்சிபுரம் போலாம் சிவா. இதுக்காகவே நம்ம சிவாய் மந்திரம் இதுக்காகவே போலாம் சிவா. கார்த்தி அம்மா, கார்த்தி தீபா அம்மா சொல்லுங்க. சிவா திருவடி வணக்கம் சிவா. திருவடி வணக்கம் சிவா. அடியனுக்கு ஆத்மார்த்தமான கண்ணுல தண்ணியே வந்துருச்சுங்க சிவா. காஞ்சிபுரமே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது சிவா. நன்றிங்க சுவாமி. அருமை. அம்மா சரஸ்வதி அம்மா பேசுங்க. சரஸ்வதி குருசாமி அம்மா. சரஸ்வதி குருசாமி அம்மா பேசுங்க சுவாமி. ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சரி, பிரேமா அம்மா பேசுங்க. எல்லாரும் அந்த கண்ணை மூடிட்டு தான் இப்ப சிவபெருமான கண்ணை மூடிட்டாங்க. அதனால ஒரு பூலோகத்துல பிறக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மண்ணுல பிறந்தா வரலாறு சொல்லுவாங்கய்யா. ஆனா நீங்க நல்ல கருத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா விளக்கம் புரியுற மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன கருத்து சிறப்பா இருந்ததுங்கய்யா. இதான் உண்மையான ஒரு விளக்கம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் அந்த யான்றத அழகா
ஊசி முனை தவத்துக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுவும் அடியனுக்கு வந்து ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இருந்ததுங்க. நன்றிங்க. சிவாய நம. சுதாமாவுக்கு வாழ்த்துக்கள். சுதாமாவுக்கு வாழ்த்துக்கள். சுதாமா அருமையா விளக்கம் எடுத்தாங்க காஞ்சிபுரத்தை பத்தி. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்கய்யா. சிவாய ஐயா. நான் சுதாமா எடுத்தது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க அதுக்கு பொருள் சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. சங்கராச்சாரியார் இது நாள் வரைக்கும் சொன்னதை இன்னைக்கு வந்து நீங்க அதை தெளிவுபடுத்தி எங்களை ஒரு வேற நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஐயா. உண்மையா அது ரொம்ப பாராட்டோடுங்க ஐயா. அறியாமைய விளக்குறதுக்குன்னே சொக்கநாதர் உங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க ஐயா. சத்தியமா அதுதாங்க ஐயா. எங்களுக்கு வந்து இந்த நேரத்துக்கு சொக்கநாதருக்கு வந்து ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஆவணி மாசம் நடக்குதுன்னு தெரிஞ்சது நீங்க வந்தது அதை விட பெருந்த அவர் பணி செய்யறதுக்கே உங்களை அனுப்பிச்சிருக்கிறாருங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நன்றிங்க சுவாமி. சாந்திமதி அம்மாவோட நிறைவு சார். அம்மா பேசுங்க. அடியன் வணங்கிக்கிறேன் ஐயா. அடியனுக்கு சொந்த ஊரே காஞ்சிபுரம் தான் ஐயா, நேட்டிவ் பிளேஸ். நாங்க வந்து இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாத சூழ்நிலையில நாங்க அங்க இருந்திருக்கிறோம் ஐயா. இப்ப வந்து நேத்தி கூட காஞ்சிபுரம் போயிட்டு தாங்க ஐயா வந்தோம். இந்த கைலாயநாதர் அது உள்ள நுழைஞ்சு வெளியே வர்றது, பிறப்பு இறப்பு அப்படின்றது மாதிரி நம்ம இறந்து பிறந்து வரோம் அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல தத்துவமான கோவில். அதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வசூல்ராஜா MBBS ஐயா மாதிரி நானும் ஏதோ சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. சிவசிவா அந்த கட்டிப்புடி வைத்தியம் மாதிரி அவரு அந்த அம்மா வந்து சிவனை கட்டி பிடிச்ச உடனே அவர் அப்படியே மயங்கிட்டாரு அப்படின்றது மாதிரி அந்த வெள்ளத்திலேயே தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு அதை உணர்த்துது அப்படின்னு ரொம்ப நம்ம அந்த இதுல இருக்கிறோமேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. வேற என்னமோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், வரல வார்த்தை. நன்றி நன்றிங்க சாமி. அம்மா சொன்னதுலயே சுதாமா அம்மா யாரு பேசுறா? அடியன் தான் ஐயா. ரொம்ப ரொம்ப காஞ்சிபுரத்தை பத்தி ரொம்ப சிறப்பா அம்மா எடுத்து சொன்னாங்க. அதுக்கு நீங்க விளக்கம் சொந்து ரொம்ப அருமையா இருந்துங்க ஐயா. அதை விட ரொம்ப அருமை இருந்த இடத்துல காஞ்சிபுரத்தை கொண்டு வந்துட்டீங்க. நாங்க காஞ்சிபுரத்துக்கு போய் சாமி கும்பிட்றத விட நம்ம இருக்கிற இடத்துல காஞ்சிபுரமா ஆக்கி தரையில உட்காந்து கும்பிடணும், அங்கே எடுத்து சொல்லணும்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொல்லும் போது நினைச்சேன் நம்ம தரையில உட்கார முடியாத, நம்ம எப்படின்னா பண்றது கேட்போமா அப்படின்னு நினைச்சுக்கின்னு இருந்தேன். அதுக்கு நீங்க உடனே விளக்கம் கொடுத்துட்டீங்க. அது விளக்கத்தை அடியனை கடைபிடிச்சு அதே அழுகா செய்யறங்க ஐயா. நம்மள அடியனை காஞ்சிபுரம் போய் அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. இருந்த இடத்துல எங்க அடியனுடைய இல்லத்திலே அந்த அணிந்து மந்திரத்தை சொல்லி பெருமானுடைய அருளை வாங்கறதுக்கு அடியன் தயார் பண்ணிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம் உங்க திருவடி வணங்கிறேங்க ஐயா. பிரேமா சுதாமா திருவடி வணங்கிக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னாங்க காஞ்சிபுரத்தை பத்தி எடுத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சுதாமா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு கம்பா நதியில வெள்ளம் பெருக்குச்சு அப்படின்றப்ப இறைவனுடைய கருணை தான் வெள்ளமா வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப அடிய நெகிழ்ந்த ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா சொன்ன விஷயங்கள் என்று சொல்லி இந்த அளவுல அடியார்கள் அடுத்த முறையும் நல்லா நம்ம எல்லாரும் பெருமானை சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடியையும் போற்றி பண்ணுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஆகவே அடியவர்கள் மண்ணை பார்க்கும் போதெல்லாம் நாம தவம் செஞ்சிருக்கோம், மண்ணை மிதிக்கிறப்பெல்லாம் நம்ம தவம் செஞ்சிருக்கோம். எப்படியாவது அந்த மண்ணில் அமர்ந்து இன்னைக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லி அன்னையினுடைய பூஜையில கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுகின்ற பெருவாய்ப்பை அடியவர்கள் மனதுல நிறுத்தி கொண்டீங்க அப்படின்னா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்ற. அடுத்து வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்துல இதே நாள்ல நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய திருவடி தலைமுறைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. அடியார்கள் ஐயா ஏற்கனவே தினமும் கைலாயம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க ஐயா. நம்ம முதல்ல
இப்பவும் தினமும் காலையில எந்திரிச்சுன்னே கைலாயம் போய் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் எந்திரிக்கிறேங்க. இப்போ காஞ்சிபுரத்துக்கும் போயிட்டு வரேங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுதாமா அவர்களுக்கு மீண்டும் வளர்மதி அம்மா சுதாமா சிவாய நமங்க ஐயா.